ஸ்ருதியும் முத்துவும் தான் நேராக சந்திரா வீட்டுக்கு போகிறாங்க மீனாவை சமாதானப்படுத்துறதுக்கு. மீனா வீட்டில் இருக்கும்போது முத்துவும் அங்கே ஸ்ருதியும் வர வாங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க மீனா. இப்போ ஏன் மீனா சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லி கேட்க, இனிமேல் நான் இங்கே தாங்க இருக்க போகிறேன்னு சொல்ல, மீனா உனக்கு எதுவும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு முத்து ஆக்ரோஷத்தில் கத்த, பக்கத்தில் ஸ்ருதி முத்துவை சமாதானப்படுத்த முத்து ஒரு வழியாக அமைதியாகி திரும்ப மீனா கிட்ட, பாரு மீனா, அம்மா ஏதோ ஒரு பதட்டத்தில் பேசுகிறாங்க, நீயும் ஏன் மீனா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு முத்து ரொம்ப பாதவசாக கேட்குறாங்க. அதுக்கு மீனாவும், உங்களுக்கு தாங்க புரியலை, மாமா நல்லா இருக்காருன்னு கேள்விப்படுற வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவர் குணமாயிட்டார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இனிமேலும் அவருக்கு எந்த ஆபத்தும் என்னால் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை இங்கேயாவது இருக்க விடுங்க அப்படின்னு முத்துவிட்டேன். மீனாவும் சொல்ல, ஸ்ருதியும் முத்துவையும் மீனாவையும் பார்த்துட்டு, இல்லை மீனா, நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, வேணாம் ஸ்ருதி, அந்த வீட்டுக்கு என்னை கூப்பிட்றத பற்றி மட்டும் நீங்கள் யாரும் அதை பற்றி பேச வேணாம். அந்த வீட்டுக்கு வந்தாலும் திரும்ப என்னால் ஏதாவது ஆகிடுமோன்னு பயம் அத்தைக்கு இருக்கிறத விட எனக்கு ஒரு பங்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் நானும் நிம்மதியாக இருப்பேன், அத்தையும் நிம்மதியாக இருக்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரே வழி இது மட்டும்தான் அப்படின்னு அங்கே மீனா சொல்கிறாங்க. இங்கே மீனா சொல்ல ஸ்ருதியும், சரிங்க, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு இங்கே ஸ்ருதி வெளியே வர, மீனா கிட்ட முத்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வெளியே வராங்க. சரிங்க முத்து, அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது முத்து ரொம்ப கவலையோடு இருக்கிறத பார்த்த ஸ்ருதி, முத்து உங்களுடைய சுச்சுவேஷன் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போது இதுக்கெல்லாம் ஒரே வழி, இவங்க மனசில் ஆள் மனசில் பதிஞ்சிருக்க அந்த சாமியாடி அம்மா சொன்ன அந்த வார்த்தை மட்டும்தான். ஏன் ஆண்டிக்கும் அதானே இப்போ ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு. ஆக்சுவலி சொல்லப்போனால் அங்கே ஆண்டி தான் இதெல்லாமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ அவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்படி எதுவும் தோணலை. ஏன்னா அங்களுக்காக அவங்க ரொம்ப அழுகிறாங்க. இதெல்லாம் பார்த்த போதும் எனக்கு அவங்க இதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அதே போல் எனக்கு இந்த சாமி மேலே நம்பிக்கை இருந்தாலும் குறி சொல்கிறவங்க மேலேயோ சாமியாடி மேலேயோ எனக்கு எந்த நம்பிக்கையும் இது வரைக்கும் இருந்ததில்லை, அதை நான் நம்பவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது அதில் அப்படின்னு சொல்ல இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க முத்துக்கிட்ட. முத்துவும், சத்தியமாக எனக்கும் அதிலெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லை, அதுவும் மீனாவை பற்றி அவங்க இப்படி சொல்லும்போது நான் அதை எப்படி நம்புவேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது, அப்போ இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் முத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்குடனே முத்துவும் என்ன வழின்னு சொல்லி கேட்க, வேறு வழியில் இங்கே அங்களுக்கு இந்த மாதிரி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம திரும்ப வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு அந்த சாமியாடி அம்மாவே வர சொல்லுவோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்க வயலை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல, அப்போ மட்டும் அந்த அம்மா என்ன கரெக்டாக சொல்லிட போகுது அப்படின்னு கேட்க, எனக்கும் அதுதான் முத்து தோணுது. அவங்க கரெக்டாக எந்த விஷயத்தையும் சொல்ல போகிறதில்ல, இது வரைக்கும் நடந்த விஷயத்தை பற்றி மட்டுமே சொல்ல தான் சொன்னீங்க. இதை கூட நீங்கள் நினைக்கிற மாதிரியும் நான் நினைக்கிற மாதிரியும் வெளியில் ஏதாவது விசாரிச்சுட்டு வந்து கூட அப்படி அவங்க பேசியிருந்துருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டிக்கு நம்பிக்கை இல்லையே, ஆண்டி தான் இப்போ முழுசாக மீனா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்ல நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன பல குரல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதியும், நிச்சயமாக இவங்கள மாதிரி நிறைய போலி சாமியார்கள் இருக்க தான் செய்கிறாங்க, அது ஒன்று நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு நானே ஏதாவது வழி ஏற்பாடு பண்ணுறேன்னு இங்கே ஸ்ருதி சொல்ல, என்ன பல குரல் ஏதாவது செய்ய போறீங்கன்னா என்கிட்ட முன்கூட்டியே சொல்ல அப்படின்னு இங்கே முத்து கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதியும், கண்டிப்பாக சொல்கிறேன், யோசிச்சுட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன்னு அங்கேருந்து ஸ்ருதி கிளம்பி போயிடுறாங்க. முத்துவும் தாப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே குமார் தான் வந்துட்டு எல்லா வேலையிலையும் பார்த்துட்டு எங்கள் பக்கத்தில் வர, மேடம் இன்னைக்கு எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதான் எங்கள் ஆண்டி வீடு தெரியும்ல உங்களுக்கு, அவங்க கூட இங்கே நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு கூப்பிட்டுருந்தீங்களேன்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லி இங்கே ஸ்ருதியும் சொல்ல, ஆண்டி வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணுறாங்க, அந்த பூஜைக்கு இங்கே நான் கட்டாயம் கலந்துக்கணும்னு ஆண்டி கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அதனால தான் மேடம் கேட்குறேன், ஒரு ஆஃப் டே எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி கேட்க, சரின்னு சொல்லிடுறாங்க. ஆஃப் டே லீவ் தானேன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த குமாரும் ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பி தன்னுடைய ஆண்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்த அண்ணாமலையும் கொஞ்சம் உடம்பு குணமானதுக்கு பிறகு இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அண்ணாமலைக்கு விஷயம் தெரிய வருது, மீனா வீட்டில் இல்லை. இங்கே விஜயை திட்டினதுனால மீனா அம்மா வீட்டுக்கு போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சு விஜயாவை திட்டுறாங்க. ஏன் விஜயா, நான் தான் சொன்னல இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போதும், இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப அதே விஷயத்தை பற்றி என்னை பேச வச்சுட்டே இருக்காதீங்க, இன்னமும் அந்த வீட்டில் அவள் இருந்தானா உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து வரும், நான் அதை முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு இங்கே விஜயா சொல்லும்போது, அப்பா அதெல்லாம் மீனா திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துருவாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, உடனே விஜயா முத்துவை திட்டுறாங்க. என்னடா திரும்ப அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, என் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த மீனா இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் இதுக்கு சப்போர்ட் பண்ணி வேற திட்டுறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா அம்மா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும், ஆனால் அம்மாவே தான் போய் இங்கே மீனாவை கூட்டிகிட்டு வரவும் போகிறாங்க அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு அவளை போய் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அது கனவுல கூட நடக்காதுன்னு எங்கள் விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் டிவி நியூஸ்
போடவும் செய்து போலீஸ் சாமியார்கள் அதிரடி கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கோட ஹெட்லைன் நியூஸ் இங்கே வரவும் செய்து அதில் அந்த லேடியை போலீஸ் இங்கே கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு நியூஸ் தான். அதை பார்த்ததுமே விஜயாவுக்கும் சரி வீட்டில் மற்றவங்களும் அப்படியே அதிர்ந்து போக இங்கே பின்னாடி சாஞ்சிருந்த அண்ணாமலை கூட முன்னோக்கி வந்து அதிர்ச்சியில் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. இங்கே முத்து பக்கத்தில் மனோஜ் எல்லாமே நிற்கிறாங்க, ரவி ஸ்ருதின்னு எல்லாமே பார்க்குறாங்க. என்ன இது, அந்த பொம்பளையை இப்போ போலீஸ் கைது பண்ணிட்டு போகிறாங்க, போலீஸ் சாமியார்னு சொல்லி எதுவும் கைது பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு அதிர்ச்சியில் எங்கள் விஜயை பார்க்க, ஆமாம் நான் தான் சொன்னேன்லன்னு இங்கே அண்ணாமலையும் சொல்கிறாங்க. இல்லைங்க இன்னைக்கு அந்த அம்மா சொன்னது போல தானங்க நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் சாமியார் கைதுன்னு அந்த வீடியோ அந்த நியூஸை பார்த்ததுக்கு பிறகு மனோஜுக்கு ஒன்றும் புரியலை. கூடவே எங்கள் ஸ்ருதி ரவி முத்து 3 பேருமே பார்த்துக்கிறாங்க. ஸ்ருதி அங்கிள் நான் சொல்கிற விஷயத்தனு அப்போ தான் ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னுடைய அதாவது ரெஸ்டாரண்ட்டில் குமார்னு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, அது கூட ஆண்டியோடைய ஃப்ரெண்டு கோமதி வீட்டுக்கு ரொம்ப ரிலேட்டிவ் தானே. என்ன ஆண்டி மறந்துட்டீங்களா, நீங்கள் கூட இங்கே டாக்டர் பட்டம் வாங்கணும்னு சொல்லி நடித்து ஏமாத்தணும்னு நினச்சிங்களே, ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க விஜயா புரியாத மாதிரி நிற்க இங்கே ஸ்ருதி தெளிவாக அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாங்க இன்றைக்கி அவங்க வீட்டில் ஒரு பூஜைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புனாங்க. அவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்துலையே நானும் ரவியை கூட்டிகிட்டு அந்த பூஜைக்கு நம்மளும் போகணும்னு கட்டாயப்படுத்தி தான் ரவியை நான் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போனேன்னு சொல்ல, ஆமாப்பா ஸ்ருதி சொன்னப்போ கூட எனக்கு முதல்ல அதில் பெருசாக விருப்பம் இல்லை, ஸ்ருதி சொல்லிட்டாலேன்னு நானும் ஸ்ருதி கூட இங்கே அவங்க வீட்டுக்கு போனேன். அந்த கமிஷனர் வீட்டுக்கு தான் நாங்களுமே போயிட்டோம். பூஜைக்கு வர வேண்டியவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அதுவும் பூஜைக்கு வந்தது யார் தெரியுமா, இந்த லேடி தான் பூஜைக்காக அங்கே வரவும் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறிய அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அங்கே வந்து குறி சொன்னாங்க, எல்லாமே நல்லபடியாக பண்ணி தான் முடித்தாங்க. ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சது குறி சொல்கிறதுக்காக வந்திருந்தாங்க லேடி பணத்தை வாங்கிக்கிட்டு நடிக்க வந்தவங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க ஸ்ருதி கிட்ட. ஆமாம் அங்கிள் இந்த விஷயமே குமார் சொல்லி தான் தெரியும். குமார் தான் இதை ஏற்பாடு பண்ணதை கூட. கொஞ்ச நாள் அந்த வீட்டில் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்பட்டு இருந்தது. இதனால் தன்னுடைய அத்தையும் மாமாவும் வருத்தப்படுறாங்க. அவங்களுடைய வருத்தத்தை போகணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணதா குமார் என்கிட்ட சொன்னார். இவங்களை பற்றி கேள்விப்பட்டு இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து தான் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. ரவியுமே அங்கே போனதுக்கு பிறகு அந்த லேடியை பார்த்ததுக்கு பிறகு தான் ரவி என்கிட்டையும் சொல்லவும் செஞ்சான். ஏதோ மனசுக்கு தப்பாக பட்டுச்சு. அதுவும் குறி சொல்கிறவங்க எப்படி சாமி ஆடி அந்த குறி சொல்கிறாங்கன்றதை பார்க்கணுன்றதுக்காக தான் நானும் போனேன். ஏன்னா அன்னைக்கு அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ என்னால் வர முடியல, அதுக்காக தான் நான் அங்கே குமார் வீட்டுக்கே போனேன் அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ச்சியில் நிற்கானா. கடைசியில் பார்த்தா குமார் சொல்லி தான் எனக்கே விஷயம் தெரியுது, பணத்தை வாங்கிட்டு அந்த நேடி நடிக்க வரவங்கன்னு உண்மையிலே குறி சொல்கிறவங்க கிடையாதுன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கூட தாமதிக்கலை. அதுக்கு பிறகு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள கையும் களமாக பிடிக்கவும் வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதும் விஜயாவே இங்கே வாயை பழந்த மாதிரி நிற்கிறாங்க. நடிக்க வரணும்னா ஆமாம் அப்படி யார் சொல்லி அந்த பொம்பளை நம்ம வீட்டுக்கு நடிக்க வந்திருக்க போகிறான்னு உடனே மனோஜ் சொல்ல, அதுதான் இங்கே ஹைலைட்டான விஷயமேனு அங்கே நிற்கிற ரவியை சொல்கிறாங்க. யார் அப்படின்னு விஜயாவும் அண்ணாமலையும் கேட்க, வேற யாரு உங்களுடைய ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு, அதான் அந்த சிந்தாமணி சொல்லிதான் அப்படின்னு சொல்லும்போதும் சிந்தாமணியா அப்படின்னா அதிர்ச்சியில் இங்கே வாயை பழக்கிறாங்க. ஆமாம் அந்த சிந்தாமணி சொல்லி தான் இந்த பொம்பளை நம்ம வீட்டுக்கு நடிக்கே வந்திருக்கான்னு சொல்ல, சிந்தாமணி சொல்லி எனக்கு எதுவுமே புரியலை, எனக்கு ஒரு நிமிஷம் தலையை சுற்றுற மாதிரி இருக்குது, தெளிவாக சொல்லுங்கடா அப்படின்னு விஜயா கேட்க ரவி விஷயத்த சொல்கிறாங்க. நீ சொல்கிற மாதிரி வச்சு பார்த்தாலும் சிந்தாமணி பண்ணது தப்பாகவே இருந்துட்டு போனாலும் ஆனால் இவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கே அப்படின்னு சொல்ல, ஏன் அந்த ஆக்சிடெண்ட்டை கூட இந்த சிந்தாமணியே பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, இவ்வளோ பெரிய வேலையை அந்த சிந்தாமணி உங்களுக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் பார்க்கும்போது நம்ம அப்பா இந்த நிலைமையில வந்து கிடக்கிறதுக்கு ஏன் அதுவே காரணமாக இருக்கக்கூடாது. எத்தனையோ தடவை தான் அப்பா பரசங்கள் கூட இங்கே வாக்கிங் போகிறாரு எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் ஒரு தடவை கூட அப்பாவுக்கு இப்படி ஆனதில்லை. ஆனால் அந்த பொம்பளை வந்து சொல்லிட்டு போனதுக்கு பிறகு அப்பாவுக்கு இப்படி ஆயிருக்குன்னா ஏன் அது சிந்தாமணியே பண்ணியிருக்கக்கூடாது, அந்த சிந்தாமணி அப்படிப்பட்டவ தான் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஆமாண்டி நீங்கள் இன்னமும் உங்களை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், இப்போ அந்த சிந்தாமணியை தூக்கி உள்ளே வச்சிருவாங்கன்னு சொல்ல, கம்ப்ளைண்டா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சிந்தாமணி கொஞ்சம் பயப்படுறாங்க. என்னம்மா இப்போ அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் சொல்லி மீனாவே வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க, ஆனால் இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான், சிந்தாமணி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னால் அது மட்டும் எதுக்காக வேண்டான்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்களும் அங்கே சிந்தாமணி சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணீங்களா, மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சதெல்லாம் உங்களுடைய பிளான் தானா, அப்போ அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ண வச்சது கூட நீங்கள் தானா அப்படின்னு முத்து கோவத்தில் எங்கள் விஜயா கிட்ட கத்துறாங்க. போதும் நிறுத்துடா அப்படின்னு வேகமாக கத்துற எங்கள் விஜயா முத்துவையும் வீட்டில் இருக்க மற்றவங்களையும் பார்க்க, அப்புறம் எதுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் வேண்டான்னு சொல்கிறீங்கம்மா அப்படின்னு ரவியும் கேட்குறாங்க. அதானே ஆண்டி நீங்கள் இதில் சொல்கிறதுல எந்த நியாயமும் இல்லையே, அங்கிளுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அவ்வளோ ஃபீல் பண்ணீங்க, மீனாவை கூட வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க, இப்போ என்னடானா
இங்கே அங்களுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னால் கூட அதையும் வேண்டாம்னு சொல்கிறீங்க. தப்பே பண்ணாத மீனா இங்கே தண்டனை அனுபவிக்கணும், தப்பு பண்ண உங்கள் ஃப்ரெண்டை தண்டனை எதுவுமே அனுபவிக்கக்கூடாதான்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அது இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறோம். நீங்கள் எங்கள் அப்பாவுக்காக வரலனாலும் நாங்கள் அப்பாவுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறோம் இந்த சிந்தாமணி மேலே அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சந்தேகத்தின் பேரில் அவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கட்டும், அப்போ தெரியும் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ண வச்சது அந்த சிந்தாமணி தானே, அப்போ நீங்கள் உண்மை எதனை புரிஞ்சுப்பீங்கல்லன்னு சொல்லும்போதும், இல்லைடா அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் சொல்கிறத கேளுங்க, பிரச்சனைன்னு நம்ம எதுக்குமே போக வேணாம், இப்படியே இருந்துட்டு போயிடலான்னு விஜயா சொல்ல, நீங்கள் இப்படிலாம் பேசுகிற ஆள் இல்லையே, உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு இங்கே முத்துவன் கேட்குறாங்க. இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, டே அம்மா எதுக்குடா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, அப்போ உனக்கே ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு முத்து அந்த மனோஜோடைய சட்டையை பிடிச்ச மாதிரி கேள்வி கேட்குறாங்க. மனோஜ் பயத்தில் உண்மையை வளரவும் செஞ்சுறாங்க. இல்லடான்னு முதல்ல சொன்னாலும் முத்து இங்கே அடிச்சிருவானோன்ற ஒரு பயம் இங்கே மனோஜுக்கு வந்ததுனால சட்டையும் கழுத்தையும் பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு கேள்வியும் கேட்கறதுனால, இல்லைடா அவங்க மூலமாக தான் நாங்கள் வீட்டு பத்திரத்தை அந்த ஃபினான்ஸேட்டை கொடுத்துருக்கோம், அவர்கிட்ட தான் நாங்கள் இப்போ அதிக கடன் வாங்கியிருக்கோம், சிந்தாமணியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம், அப்புறம் அந்த ஆள் பணத்துக்கு வந்து நின்றுட்டா என்ன பண்ண முடியும், இல்லை வீட்டை விட்டு நம்ம எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டா தான் என்ன பண்ண முடியும், அதான் அம்மா பயப்படுறாங்கன்னு எங்கள் மனோஜ் வளர, வீட்டு பத்திரத்தை சிந்தாமணி வச்சு நீங்கள் அந்த ஃபினான்ஸேர்கிட்ட கொடுத்துருக்கீங்களான்னு அப்போ தான் அந்த விஷயம் வீட்டில் எல்லாருமே தெரியுது, எதுக்கு இப்படி முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு அங்கே ஸ்ருதியும் கோவப்படுறாங்க. கூட நிற்கிற எங்கள் விஜயாவும் அந்த மனோஜும் வசமாக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. உங்கள் சட்டையிலேருந்து கையை எடுத்த முத்து, அப்பா எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு எவ்வளோ அசால்ட்டாக இந்த விஷயத்த சொல்கிறான் பாருங்கப்பான்னு முத்து அடிக்கவும் செய்கிறாங்க. மனோஜா, உன்னால் இருக்கிற வீடும் நம்ம கைவிட்டு போக போகுது, இனி அந்த சிந்தாமணி சும்மா இருக்க போகிறதில்ல, நிச்சயமாக அடுத்து இந்த வீட்டை விட்டு மொத்தமாக நம்ம எல்லாரையும் வெளியே அனுப்புறதை பற்றி தான் யோசிப்பான், அதுதான் நடக்க போகுதுன்னு முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாவை நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தே ஆகணும், இல்லைனா நடக்கிறதே வேறன்னு சொல்ல, டேய் உன் பொண்டாட்டி தானே, நீ போய் கூட்டிகிட்டு வர வேண்டியதானே விஜய சத்தமோட, என்னுடைய பொண்டாட்டி தான், ஆனால் வீட்டை விட்டு போனது என்னால் இல்லையே உங்களால் தானே அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இப்போதைக்கு வீட்டை விட்டு கிளம்பி மீனாவை கூட்டிகிட்டு வரலனா நிச்சயம் அந்த சிந்தாமணி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்புறம் சிந்தாமணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கன்னு ஏன் மேலேலாம் கோவப்படக்கூடாது, தப்பு முழுக்க உங்கள் மேலேயும் இதோ நிற்கிறானே இந்த முட்டாள் மனோஜ் மேலேயும் தான் இருக்குன்னு முத்து கோவப்பட, அண்ணாமலையும் பார்த்து முறைக்க, சரி நானே போகிறேன் அப்படின்னு விஜயா நேரா அங்கே சந்திரா வீட்டுக்கு போகிறாங்க. சந்திரா வீட்டுக்கு போன விஜயா வந்ததை பார்த்ததுமே மீனாவும் வீட்டில் இருக்க மற்றவங்களே கிளம்பி நிற்க, இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கேன், போய் பையன் எடுத்துகிட்டு வா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, அத்தை அது வந்துன்னு சொல்ல, இந்நேரம் விஷயத்த முத்து உங்ககிட்ட எப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அப்புறம் என்ன போய் கிளம்பு அப்படின்னு அங்கே நிற்கிற விஜய் சொல்ல, உள்ளே வாங்க சம்மந்தி அப்படின்னு கூப்பிட, இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை வந்து சந்திரா கூப்பிடுறாங்க. உள்ளே வந்து நிற்கிறாங்க விஜயாவும். அங்கே மீனாவும் கிளம்பிட்டு நிற்க, வா போகலாம் அப்படின்னு அங்கே விஜயா சொல்லும்போது மீனாவும் பின்னாடியே சரிம்மா அப்படி நான் வரேன்னு சொல்ல, அக்கா இனி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயப்படாத, பாத்தியில் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னவங்க மூலமாகவே மாமா இப்போ உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, இதுதான்க்கா அவங்களுக்கான சரியான பதிலடியாகவும் இருக்குன்னு அவங்க காது படவே சத்யா இங்கே அசிங்கப்படுத்த விஜயா ரொம்ப கேவலத்தோட தான் நிற்கிறாங்க. மீனாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க விஜயாவும்.